வணக்கம். நான் தேவா. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய ஆசையும் லட்சியமும் கூட. ஆனா அதுக்கு நம்மளோட மனசு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நாம என்ன நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தி மட்டும்தான் நாம சிந்திக்கணும். அதை பத்தி மட்டும்தான் நாம பேசணும். அதை பத்தி மட்டும்தான் நாம உணரணும். அப்படி ஒரு சுதந்திரம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளால நாம நினைச்சது எல்லாத்தையுமே செஞ்சுக்க முடியும். ஆனா இப்படி ஒரு தன்மையை எப்படி கொண்டு வர்றது? இதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நாம விளக்கமா பார்க்க போறோம். என்ன செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுக்கான காரணத்தை தெளிவா பார்க்கலாம் வாங்க. மனசை கட்டுப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம், நாம என்ன உள்வாங்குறோம் அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கணும். தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி வெளியே போடுறதுக்கு கடுமையா முயற்சி பண்றது ஒரு தேவையில்லாத வேலை தான், இல்லையா? உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுல மட்டும் கவனம் செலுத்தி அதுக்காக மட்டும் நீங்க செயல் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்க மனசு பெரும்பாலும் உங்களை பெருசா தொந்தரவு பண்ணாது. தெளிவான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க. ஆனா சில நேரங்கள்ல நாம மத்தவங்களுடைய விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறோம். அவங்களுடைய சூழல்கள் பத்தியும் குணாதிசயங்கள் பத்தியும் நாம சில கருத்துக்களை முன்வைக்கிறோம். அதை பத்தி சிந்திக்கிறோம். தேவையில்லாத சில எண்ணங்களையும் உணர்வுகளையும் நாம நமக்குள்ள உருவாக்கும். இப்படி நாம செய்யும்போது இந்த தேவையில்லாத எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம வாழ்க்கையில நாம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையான விஷயங்கள் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இங்கதான் குழப்பங்களும் உருவாக ஆரம்பிக்குது. இதுலயும் நாம வெளிப்படுத்தின கருத்துக்களுக்கு மாறா நாம பேசினவங்க வெளிப்படுத்தின கருத்துக்கள் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நாம முழுமையா அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய குழப்பத்துல நாம போய் சிக்க வைக்க ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குது. நாம என்ன நினைக்கிறோம்? சும்மா பேசத்தானே செய்யறோம், அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு. இது நம்மளுடைய எதிர்காலத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லை. நமக்கு சிந்தனை வருது, நாம எல்லாத்தையும் பத்தி பேசுறோம், எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இது நாம நினைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நான் சொல்றதை நீங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. நீங்களே கொஞ்சம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு உங்களால நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும். கவனம் போதும், வாழ்க்கையில எல்லா தெளிவும் கிடைக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறதையும் அதை பத்தி சிந்திக்கிறதையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்துல இது ஒரு கடினமான விஷயமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து பண்ணும்போது இதனால கிடைக்கக்கூடிய விளைவு எவ்வளவு நிம்மதியை தரும் அப்படிங்கிறத சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதை ஒரு 3 நாள் நீங்க முயற்சி பண்ணி பார்த்தா கூட உங்களால ஒரு வித்தியாசத்தை உணர முடியும். முயற்சி செஞ்சு பாருங்க. சோசியல் மீடியா உண்மையிலேயே நம்ம மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அமைதியை நிலக்குலைச்சு தேவையில்லாத சிந்தனைகளை தூண்டி நம்மள ஒரு கவலையான மனநிலைமைக்கு தள்ளி விடுறதுல இந்த சமூக வலைதளங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. நாம முதல்ல பார்த்த விஷயம் கூட, நீங்க ஏதோ ஒரு கருத்தை பரிமாறிக்கிட்டீங்க, அதனால சில சிந்தனைகள் உணர்வுகளுக்கு ஆட்பட்டீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், அவ்வளவுதான். அதை சரி செய்யறது கூட ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனா இது என்னை பொறுத்தவரை ஒரு விதமான மனநோய் தான்னு நான் சொல்வேன். இதுக்குள்ள சிக்கி தவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் தெளிவும் என்னைக்குமே வரப்போறதில்லை. இதை இவ்வளவு அழுத்தமா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நீங்க சமூக வலைதளங்களுக்குள்ள போறீங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள், அவங்க சாதிச்ச விஷயங்கள், இல்ல நினைச்சதை அடைஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை பத்தி, சிலர் அவங்களுடைய கவலைகள் பத்தி, துக்கங்கள் பத்தி, இப்படி எல்லாத்தையுமே இங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஒருவேளை இப்போ நீங்க ஒரு நல்ல மனநிலைமையில இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுடைய கவலையும் துக்கமும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களை அந்த மனநிலைமைக்குள்ள தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் அது சார்ந்த காணொளிகள் தொடர்ந்து வருது. நாமளும் அதை தொடர்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு அந்த உணர்வுகளுக்குள்ளேயே இருக்கும்போது வேற வினையே வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு நாமளே சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டதுக்கு சமம். உங்களை அறியாம உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறத நீங்க உணரலாம். ஒருவேளை நீங்க கவனிக்காம கூட கடந்து போகலாம். ஆனா இது உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
ஒருவேளை நீங்க கொஞ்சம் கவலையாவோ, என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விரக்தியிலேயோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த காணொளிகள, அதாவது ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதுல நீங்க பார்க்கக்கூடிய மத்தவங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு ஒரு உத்வேகத்த கொடுக்குது அப்படின்னு நீங்க நெனச்சாலும், உங்கள அறியாம உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையையும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. இதே மாதிரி காணொளிகள நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது, நீங்க ஒரு தன்னம்பிக்கையான மனுஷனா இருந்தா கூட, உங்கள அறியாம ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துடும். ஏன் அப்படின்னா, அவங்களோட வெற்றிகள பார்க்கும்போது, நான் இன்னும் இத செஞ்சுக்கலையே, நம்ம வாழ்க்கையில இன்னும் இது நடக்கலையே, நமக்கு இது எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு வருத்தம், சில நேரங்கள்ல எப்படியாவது இத செஞ்சிரணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் நம்மள அறியாம நமக்குள்ள தொத்திக்க ஆரம்பிச்சுரும். ஆனா அவசரப்படும்போது எந்த காரியமும் சரியா நடக்காது இல்லையா? அப்ப நாம போயி, நம்மளால முடியல, நமக்கு நடக்குமா? நமக்கு இதெல்லாம் நடக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். காணொளிகள்ல பார்க்கிறவங்களுடைய வாழ்க்கை வேற, நம்மளுடைய வாழ்க்கை வேற. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனித்துவமானது. நாம் அத ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தா, கண்டிப்பா குறைகள் மட்டும் தான் தெரியும். அதுதான் நமக்குள்ள தேவையில்லாத வருத்தங்களையும், விரக்தியையும், பொறாமையையும் உருவாக்கி, அதன் காரணமா ஆழமான தாழ்வு மனப்பான்மையையும் நமக்கு வர வச்சிருது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல உங்க உணர்வுகள பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு காணொளியையும் நீங்க பார்க்கல அப்படின்னா, உங்க மனசு எவ்வளவு தெளிவா இருக்குங்கிறதுக்கு, நீங்க அத அனுபவிச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களால அத உணர முடியும். இந்த ஒரு பழக்கத்துல இருந்து நாம விடுபட்டு வந்துட்டாலே, மனச கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற முயற்சியில நாம கிட்டத்தட்ட 70% ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்காக முழுமையா நான் இணையங்கள தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்ல வரல. உங்களுடைய மேன்மைக்கு பயன்படக்கூடிய ஒண்ணா இந்த இணையங்கள் இருக்கணுமே தவிர, அதுவே நம்முடைய வீழ்ச்சிக்கு அஸ்திவாரமா மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதையும் நீங்க ஒரு 3 நாள் முயற்சி செஞ்சு பாருங்க. எவ்வளவு நிம்மதியும் தெளிவும் இருக்குன்னு பாருங்க. அனுபவிக்கும் போது தான் அதோடைய மகிமை என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மனச கட்டுப்படுத்துறதுல, அமைதிப்படுத்துறதுல இந்த 2 விஷயங்களையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ இதையும் தாண்டி நம்ம சொந்த வாழ்க்கையில நாம அனுபவிச்ச அனுபவங்களால உருவான நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள், சிந்தனை பாதைகள் இது எல்லாம் சேர்ந்து எதிர்காலத்தை பத்தின பயத்தையும், குழப்பத்தையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கலாம். இதனால தேவையில்லாத சிந்தனைகள் அதிகமா நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சிந்தனைகளுடைய செயல்பாடுகள் நமக்கு நல்ல உணர்வை தராது. இந்த எண்ண ஓட்டங்களை நிறுத்தி மனசை அமைதிப்படுத்துறதுக்கு 3 முக்கியமான ரொம்ப எளிமையான வழிமுறைகள் இருக்கு. அதை பத்தி நாம அடுத்த பாகத்துல பார்க்கலாம். நன்றி.